ஹாய். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஆதியாவுக்கு உளுந்த களி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதோட ரெசிபி வீடியோ பார்க்கலாம். உளுந்து ஒரு 2 to 3 hours ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா தண்ணியாட்டம் அரைச்சி தனியாக எடுத்துக்கணும். நல்லா அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது நல்லா அடி பிடிக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. கத்தி கத்தி இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இது நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உளுந்து நல்லா கெட்டியாக களி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அப்படின்னா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் கிளறிட்டே தான் இருக்கணும். ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 2 minutesக்கு கிளறிட்டே இருக்கணும். அந்த சர்க்கரையோட இலக்கம் போகிற அளவுக்கு கிளறணும். ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு உளுந்தங்களி கொஞ்சமாக போட்டு பாருங்கள். அது தண்ணியோட மர்ஜ் ஆகாமல் தனியாக இருக்கணும். சூப்பரா? அம்மா ஊதி தரேன், நீ ஊது. ஊதி சாப்பிடு. ஊது ஊது ஊதி சாப்பிடுமா, சுடுது.